இப்போ இந்த மாதிரி ஒரு சட்டம் வருதுங்க. அந்த சட்டம் வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா பேசிக்கலாகவே நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா, கன்விக்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து ரிசைன் பண்ணோன்னு ஏற்கனவே சட்டம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கன்விக்ஷன் தமிழ்நாட்டுக்கு வரலாற்றில் முதல்வர்களே ரிசைன் பண்ணி போனது வரலாறுலாம் நமக்கு தெரியும். கன்விக்ஷன் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். கன்விக்ஷனாக ட்ரையல் அன்று போய் நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்டவர்கள் இவ்வளோ நாளுக்குள்ளே அவங்க எலெக்ஷன் நிற்கக்கூடாதுன்னு ஏற்கனவே சட்டங்கள் இருக்க தான் செய்யுது. இப்போ வந்து பாஜக இந்த புதிய சட்டத்தை எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா, அங்கே வந்து ஓட்டில் எலெக்ஷன் கமிஷன் எங்கெங்கெல்லாம் கேப் வந்திருக்குன்னு எதிர்க்கட்சிகள் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் எக்ஸசைஸ் என்ற பேரில் எப்படி 65 லட்சம் வாக்காளர்களை வந்து எலக்டோரல் ரோல்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு என்ற ஆர்குமெண்ட்டை வச்சுட்ருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் நடுநிலை தவறு இருக்குது, கோர்ட்டு சொல்லுது, நீங்கள் வந்து சிசிடிவி கேமராஸ் வந்து ஓட்டர்ஸ் கொடுங்கன்னா இது வந்து பெண்கள்லாம் வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ எதுக்கு நீங்கள் கண்காணிக்கிறீங்க? ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் எவிடன்ஸாக வைக்கிறதுக்காக தானே சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க. லா ஆர்டர் ப்ராப்ளம் வந்தால் அதை கேப்சர் பண்ணுறதுக்கு தானே. அப்போ அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிற எலெக்ஷன் கமிஷன் இருக்கிற சூழலில் பாஜக இந்த சட்டத்தை கொண்டு வராங்க.